ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு 5 ஏக்கர் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மொத்தம் 4 ஏக்கர் தென்னங்கன்றுங்க, மீதி 1 ஏக்கர் விவசாய நிலம். அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வருஷத்தில் 7லேருந்து 8 மாதம் வாய்க்காலில் தண்ணி போகக்கூடிய கிளை வாய்க்காலை ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிணறுக்கு நல்ல ஸ்டோரேஜ் கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் செழிப்பான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. மொத்த பூமியினோட ஏரியா பார்த்திங்கன்னா 5 ஏக்கருங்க. 5 ஏக்கரில் 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மிளகாய் அது போக மீதி விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லேண்டுங்க இது. இதுலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. 5 ஏக்கரில் 4 ஏக்கர் தென்னங்கன்றுங்க. தென்னங்கன்னோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வயசு ஆகுதுங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் எல்லாமே காய்ப்புக்கு வந்துடுங்க. ஃபுல்லாக நாட்டு மரங்க. தென்னை மரத்து கூட நிறைய இன்டர் கிராப்பெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. சப்போட்டா, வாழை, கொய்யா செடி, இந்த மாதிரி நிறைய இன்டர் கிராப்லாம் போட்டிருக்காங்க. லேபர் தங்குற அளவுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு வீடு இருக்குங்க. அது போக ஜாமானங்கள்லாம் போட்டு வைக்கிற ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. பக்கத்தில் போயிட்டுருக்கிற அந்த கிளை வாய்க்கால் இதுதாங்க. இந்த கிளை வாய்க்காலில் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 மாதம் வரைக்கும் தொடர்ந்து தண்ணி போகுங்க வருஷத்துக்கு. இந்த வாய்க்காலை ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாய்க்காலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பாலம் இருக்குங்க. அது போக வயசான மரங்கள் கூட இடையில ஒரு 10-15 மரம் பக்கம் இருக்குங்க. அது எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. பூமியோட டைப் பார்த்திங்கன்னா அருமையான நல்ல செம்மண் பூமிங்க. இடையில நிறைய இன்டர் கிராப் வச்சுருக்காங்க. கூடு பயிராக நிறைய செடி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. 5 ஏக்கரில் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, மீதி 1 ஏக்கருங்க. மீதி 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முருங்கை போட்டிருக்காங்க. அந்த 1 ஏக்கரில் பாதி முருங்கை போட்டிருக்காங்க. மீதி மற்ற விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மரம் எல்லாமே நாட்டு வெரைட்டிங்க. இன்னும் சரியாக ஒரு 1.5 வருஷத்தில் எல்லாமே 100% எல்லாமே காய்ப்புக்கு வந்துருங்க. இன்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த லேண்டோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு ஒன்று வந்துருங்க. அதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க. கிணறு ஜலமூலையிலே வாஸ்துப்படி அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. கிளை வாய்க்கால் ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால தண்ணீர் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வாய்க்கால் தண்ணி போனால் கிணறு ஈஸியாக ஸ்டோரேஜ் ஆயிருங்க. அது போக மழை காலங்கள்லேயும் நல்ல தண்ணீர் இருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதா கிணறுங்க. இதே மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாக தண்ணிக்கு குறைபாடே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்புக்கு வர்றதுக்கான தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 250 மீட்டர் உள்ள வரணுங்க. அதாவது 1/4 கிலோமீட்டர் உள்ள வந்தால் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆக முடியுங்க. தார் ரோட் ஃபேஸ் கிடையாதுங்க. கொஞ்சம் உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்குங்க. இந்த தோப்போட சரௌண்டிங் எல்லாமே மோஸ்ட்லி தென்னந்தோப்பு இருக்குங்க. அது போக வயல் போட்டிருக்காங்க. மற்ற விவசாயங்கள் மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லா வகையான விவசாயமே பண்ணிகிட்ருக்காங்க. 100% விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரத்துலேருந்து பொள்ளாச்சி வர்ற மெயின் ரோட்டில் சத்திரம்னு ஏரியா இருக்குங்க. அதிலிருந்து வந்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க. இந்த ஏரியாவிலே மிக மிக குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாங்க. ஒருவேளை சின்ன லெவலில் நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க, தென்னந்தோப்போட கூடவே ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வேணும், சின்ன லெவலில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகுங்க. இன்னும் சரியாக ஒரு 1.5 வருஷத்தில் எல்லாமே காய்ப்புக்கு வந்துடுங்க. 100% காய்ப்புக்கு வந்துடுங்க. முருங்கை இப்போ காய்ப்பில் இருக்குதுங்க. அதுலேருந்து ஒரு சின்ன வருமானம் வந்துட்டுருக்குங்க. தோப்பு மற்ற எல்லாமே ஃபுல் இன்கம் வரணும் அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் ஆகுங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தோப்பு உங்களுக்கு செட் ஆகுங்க.
இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 32 லட்சம் தான் கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் தோப்பு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் வந்து குறைவான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாங்க. இது வந்து தார் ரோட்லேருந்து 1/4 கிலோமீட்டர் மண் தடத்தில் உள்ள வரணுங்க. அதுபோக இதுக்கு வந்து அமராவதி பாசனம் இருக்காதுங்க, வாய்க்காலை ஒட்டி அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இதுக்கு பாசனம் இல்லை, வாய்க்காலில் போகிற தண்ணியே கிணத்துக்கு ஸ்டோரேஜ் ஆயிருங்க. அதனால் பாசனம் இல்லைனாலும் இது வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க. இது 2 ரீசன்னால தான் இந்த ப்ராப்பர்ட்டி கம்மியாக கொடுக்குறாங்க. இது ஒரு அர்ஜென்ட் சேலுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதுலேருந்து கூட ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கண்டிப்பாக பேசி வாங்கிக்கலாங்க. ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம சில காம்ப்ரமைஸ் பண்ணித்தாங்க ஆகணும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு தேடிட்டு இருக்கீங்க, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தோப்பு உங்களுக்கு 100% செட் ஆகுங்க. ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.